சவுக்கு ரஜனாண்டா. என்ன இல்ல, இன்னைக்கு வழக்கத்தை விட செம்ம அழகா இருந்தியா, அதான் சர்ப்ரைஸா ஒரு முத்தா கொடுக்கலான்னு பார்த்தேன். சர்ப்ரைஸா? முத்தா? நீ? ஆமாண்டி. நீ அங்க வந்தாலே உன் மளிகை கடனாத்தம் இங்க வரைக்கும் வந்துடும். நீ சர்ப்ரைஸா முத்தம் கொடுக்க போறியா? போ மாமா, போய் வேலையை பார். ப்ரூ 3 நெஸ்கஃபே 2. மாமா என்னாச்சு மாமா? மளிகை கடனாத்தம். ஐயோ மாமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. நிஜமா மாமா? ஐயோ மாமா, நான் அதை வேற மாதிரி சொன்னேன், ஆனா நீ அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்ட. நீயும் என்ன மல்லிகை கடைக்காரனா தான் பாக்குறல்ல? மாமா மாமா, நான் தான் சொல்றேன்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு. மூஞ்ச இப்படி வச்சுக்காத மாமா, கஷ்டமா இருக்கு. நீ வேலையை பாரு, நான் தப்பா எடுத்துக்கல. வேலையை பாரு. சர்ப்ரைஸ் முத்தோனா இப்படி கொடுக்கணும். கோவம் போயிடுச்சா இல்ல நான் வேணா மறுபடியும்? கோவம் போயிடுச்சு, ஆனா என்ன முழுசா போகல. கொழுப்பு. பிஸ்கட் 2. அண்ணா, இங்க ஏதாச்சும் வேலை கிடைக்குமாண்ணா? வேலையா? எந்த ஊர்ல இருந்து வர? திருச்செந்தூர்ண்ணா. இங்க பாருப்பா, மளிகை கடை வேலைன்றது சாதாரண வேலை இல்ல. உனக்கெல்லாம் இது செட் ஆகிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம இதுவே சின்ன கடை தான். இங்க எனக்கே வேலை கரெக்டா இருக்கு. தப்பா எடுத்துக்காத, நீ வேற எங்கேயாச்சும் வேலை தேடிக்க. சரிண்ணா. அண்ணா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாண்ணா? ஷாலினி, தண்ணி. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்ண்ணா. தம்பி ஒரு நிமிஷம். எந்த ஊர்ல இருந்து வர? திருச்செந்தூர்க்கா. சாப்பிட்டியா? சாப்பிட்டியாப்பா? இல்லக்கா. சரி, சாப்பிட்டு போ. இந்தா, அங்க உட்காந்துக்கோ. சரியா? சரிக்கா. மாமா ஒரு நிமிஷம் உள்ள வா. வா. ஏய், நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? மாமா, இங்க நமக்கே வேலை இல்ல. மாமா அவனை கொஞ்சம் பாரு. பாக்குறதுக்கே பாவமா இருக்கு மாமா. நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த கடவுள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ன்றதுக்காகவே நமக்கு வியாபாரத்தை சேர்த்து கொடுப்பாரு மாமா. ப்ளீஸ் மாமா, அவனை சேர்த்துக்கோயேன். சரி வா. தம்பி சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்க்கா. இன்னையில இருந்து இங்க உனக்கு வேலை கன்ஃபார்ம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்க்கா. சரி, நீ வெளியே கை கழுவிட்டு உள்ள வந்து வேலையை பாரு. ஓகேக்கா. அக்கா, சமையல் நீங்களா? ஆமாப்பா. நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு ஆசை தான், ஆனா சுமாரதாக்கா இருந்துச்சு. சட்னியில தக்காளி அரைச்சி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சரியா மையவே இல்லை. அது நல்லா மஞ்சிருந்துச்சு. சூப்பரா இருந்திருக்கும்க்கா. சரியா மையல? டேய் டேய், தெரிஞ்சு போச்சுடா நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. ஏய் ஷாலினி, இவனா பாவம் வேலியில போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதை தெரியுமா உனக்கு? நான் மனுஷன் தான், ஓனாலாம் ஒண்ணும் இல்ல. மனுஷன் தான், கண்ணு காது மூக்கு வாயிலா இருக்குல, நீ மனுஷன் தான்டா. ஆமா, நான் மனுஷன் தான். சரி, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். தாராளமா போயிட்டு வா. ஓய் ஓனரம்மா, நல்லா கேட்டுக்க, இவன் நமக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டான். இது வரைக்கும் நானே உன் சாப்பாட்டை குறை சொன்னது இல்ல, ஆனா இவன் குறை சொல்றான். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இவனை மட்டும் நம்ம கூட வச்சுக்கிட்டோம், அவன் நமக்கு வேலைக்காரனா இருக்க மாட்டான். நாம தான் அவனுக்கு ஓனரா வேலை செய்யணும். ஐயோக்கா, அண்ணன் மாட்டி விடுறாருக்கா. நீங்க மட்டும் குக்கிங் சேனல் போனீங்கன்னு வச்சுங்களேன், டைட்டில் வின்னரே நீங்க தான்க்கா. டைட்டில் வின்னரு
தக்காளி சரியா மையில ஆனா டைட்டில் வின்னரை தூக்கி கொடுத்துருவாங்களாம். பாத்துக்க ஷாலினி. அண்ணே நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். ரொம்ப நல்ல பையன். ஸ்கூல்ல ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல ஸ்டார்லாம் வாங்கிருக்கியா? நம்ம கடையில வேலைக்கு சேர்ந்துட்டல, வா உனக்கு காரே வாங்கி தரேன். ஓகே நீ வியாபாரத்தை பாத்துக்க, நான் உனக்கு வியாபாரத்தை கத்து தரேன். வாடா வாடா வாடா. எப்படியோ பேசி அக்கா கிட்ட வேலை வாங்கிட்டேன். அக்கா நம்புங்கக்கா, நிஜமாவே உங்க சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. காலையில வரும்போது ஒரு தண்ணி கொடுத்தீங்கல்ல, அது கூட செம்ம டேஸ்டா இருந்துச்சுக்கா. ஹேய், யாரா நீ தண்ணிய போய் சூப்பரா இருக்குன்னு சொல்ற? அண்ணே அதான் சொன்னேண்ணே, குரு. இல்ல சொல்ல. அண்ணா என் பேர் குரு. நான் திருச்செந்தூர்ல இருந்து வரேண்ணா. நான் உண்மையை மட்டும் தானே பேசுவேன். நான் ரொம்ப நல்ல பையன். பொத்து. என்ன படிச்சிருக்க? இன்ஜினியர் தானே படிச்சிருக்கேன். இன்ஜினியர் படிச்சிருக்கியா? கால கொடுமையா பாத்தியா ஓனரமா? இன்ஜினியரிங் எவ்வளவு பெரிய படிப்பு. இன்ஜினியர் தான் படிச்சிருக்கேன்னு அசால்ட்டா சொல்றான். அப்படி போகுது நம்ம நாடு. மாமா அத விடு, இவனை சரியா விசாரி மாமா. இவனை பார்த்தாலே டவுட்டா இருக்கு. ஏதாச்சும் திருடிட்டு ஓடி இருப்பான். அக்கா என்னை பார்த்தா திருட மாதிரி இருக்கா? ஹேய், திருடன் மாதிரிலாம் இல்லடா. திருடன் தான் ஒன்ன மாதிரி இருக்கான். அதான் அக்கா பயப்படுறா. அக்கா நான் உண்மையை மட்டும் தாக்கா பேசுவேன். ரொம்ப நல்ல பையன்க்கா. ஸ்கூல்ல ஸ்டார்லாம் வாங்கியிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு மளிகை கடைக்கு வேலை தேடி வந்த? இன்ஜினியர் தான்க்கா படித்தேன். ஆனால் ஆசை முழுக்க சினிமாவில் நடிக்கணும் தான்க்கா. அதுக்கு தான்க்கா நான் மெட்ராஸே வந்தேன். ஹேய், உனக்கு சினிமாஸ் எல்லாம் இருக்கா? உன்ன போய் நான் தெளிவானவன் நினைச்சேனேடா. இங்க பாரு தம்பி, என்னோட அனுபவத்துல சொல்றேன், இந்த சினிமா கினிமாலாம் வாழ்க்கைக்கு செட்டே ஆகாது. நீ நல்லா படிச்சிருக்க, ஒழுங்கா படிச்ச படிப்புக்கேத்த வேலையா பாரு. வாழ்க்கையை இழந்துடாத, சரியா? அது எனக்கும் தெரியுண்ணே. இருந்தாலும் என்ன பண்றது, சின்ன வயசுல ஸ்கூல் டிராமால பாரதியார் வேஷம் போட்டு நடிச்சேன். எல்லாரும் கை தட்டினாங்க. அப்ப பிடிச்சிருந்த இந்த சினிமா பைத்தியம் அப்பையில இருந்து இப்ப வர என்னை விடவே மாட்டேங்குது. உன் கடையில வேலை இல்லைன்னு கூட சொல்லுங்க, ஆனா சினிமா மட்டும் விட்டு போக சொல்லாதீங்க. நான் செத்தாலும் சினிமால தானே இருப்பேன். வரண்ணா. அக்கா உண்மையா உங்க சாப்பாடு சூப்பரா தான்க்கா இருந்துச்சு. தம்பி ஒரு நிமிஷம். உனக்கு சினிமால ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கே தங்கி வேலை செய். ஆமாண்டா, நீ இங்கேயே இரு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, சினிமாவா இருந்தாலும் சரி, மளிகை கடையா இருந்தாலும் சரி, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்டா. அந்த ஒழுக்கம் தான் உன்னை மேல மேல கொண்டு போவோம். சரிண்ணா, போ உள்ள போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கடைக்காரரு, ஒரு பொன்வண்டு சோப்பு கொடுங்க. பொன் வந்தாங்க வேற. டேய் விஜய், கருவாயா இங்க என்னடா பண்ற? ஆபீஸ் போலையா? விஜயா? யாருங்க அது? நீ மல்லிகை கடை வச்சிருக்கியா? ஐயோ, எங்க அப்பா நீ ஏதோ பெரிய ஃபேக்டரியில வேலை செய்யறதா சொல்லில கட்டி வச்சாரு. இப்படி நான் மோசம் போயிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்களே. நான் மோசம் போயிட்டேன். யாருங்க நீங்க? என் பேரு விஜய்லாம் இல்லங்க, கண்ணன். ரொம்ப நாளா இங்கதான் மளிகை கடை வச்சிருக்கேன். நான் யாரா? ஐயோ 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 ஐயோ, இந்த நியாயத்தை நான் எங்க போய் கேட்பேன்? ஐயோ, இவனுக்காக நான் ஆக்கி போட்டிருக்கேன், அரிச்சு போட்டிருக்கேன், இவன் கூட சேர்ந்து குடும்பம்லாம் நடத்திருக்கேன். என்ன பார்த்து யாருன்னு கேக்குறானே. யாராச்சும் வந்துட போறாங்க. டேய், இப்படி கையும் களவும் மாட்டினதும் கட்டின பொண்டாட்டிவே யாருன்னு கேட்பியா நீ? ஐயோ, இந்த நியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? யார் இவங்க? ஏன் இங்க நின்னு கத்திட்டு இருக்காங்க? மாமாவா? ஐயோ, ஏதோ பைத்தியம் போல வழி மாதிரி இங்க வந்துருச்சு, கத்திக்கிட்டே இருக்கு. நான் பைத்தியமா? பைத்தியமா? பாக்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. சரி, கையில 5-10 கொடுத்து அனுப்பி விடு மாமா. வியாபார நேரத்துல இப்படி நின்னு கத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? சரி, எடுத்து கொடுத்து விடு. 10 ரூபா போதுமா? கையடி. நீ யாரு எனக்கு 5-10 குடுக்கறதுக்கு? என்ன பார்த்தா என்ன கடைக்கு போயிட்டு 5-10 பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கா? ஹே விஜய், என்ன விஜய் நடக்குது இங்க? யாரோ ஒரு பொண்ணு உன்னை தொட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு 5-10 பிச்சை போடலான்னு சொல்றா. நீ அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கியே. இவள பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இல்ல மாமா, பச்சாரி மாதிரி இருக்கு. ஏய், கை எடுன்னு சொல்றேன்ல. என்ன பேசிக்கிட்டே என் புருஷன் மேல கைய வைக்கிற? கைய வெட்டி அடுப்புல வச்சிருவேன் பாத்துக்க. என்ன விஜய், அவதான் ஈசி நிக்கிறான்னா நீயும் சும்மாவே நிக்கிற? நான் டெய்லி உன்னை போட்டு பொளக்கறனால ஆளகீழ மாத்திட்டியா? சொல்லு விஜய். நீங்க யாருங்க? இது என் மாமா, என் புருஷன். நான் கைய போடுவேன், கட்டி பிடிப்பேன். உங்களுக்கு என்னங்க? ஏய், யாரு உன் புருஷன்? கொஞ்சம் கருப்பா கலையா இருந்துட கூடாது. உடனே வந்துருவீங்கல்ல என் புருஷன் உன் புருஷன்ட்டு. ஏங்க
யாருங்க நீங்க? இவதாங்க என் பொண்டாட்டி. நீங்க ஏதாச்சும் புதுசா பிரச்சனை கிளப்பாதீங்க. என்ன விஜய் தொழில மாத்தின மாதிரி பொண்டாட்டியும் மாத்திட்டியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? சொல்லு விஜய் சொல்லு. ஏங்க முதல்ல நான் விஜயா இல்லங்க, என் பேரு கண்ண. நான் ரொம்ப வருஷமா இங்கதான் மளிகை கடை வச்சிருக்கேன். உங்களுக்கு டவுட் ஆனிச்சுன்னா பக்கத்துல இருக்க சிக்கன் கடைக்காரரை கூட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கணும், இல்ல வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிருக்கணும். கரெக்டா? ஏன் விஜய் எனக்கு ஒரு அடையாளம் தெரியாதா? நான் வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருப்பேனா? சொல்லு விஜய். ஏன் விஜய் இப்படி பண்றீங்க? சொல்லு விஜய். என் மாமா தொடாம பேசுங்க. என்னது? நான் தொடாம பேசணுமா? எனக்கு இல்லாத உரிமையா? அது என் புருஷன்டி. நான் தொட்டு பேசுவேன், கட்டி பிடிப்பேன், முத்தம் கூட கொடுப்பேன். குடுப்பேன் வாய உடைப்பேன். யார் மாமா இது? வந்ததுல இருந்து பேசுறதே சரியில்லை. பாத்து இருந்துக்கங்க, ஜாக்கிரதை சொல்லிட்டேன். இது என் மாமா, என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஏய் நீ யாரி? எங்க இருந்து வந்த? என் வாழ்க்கைய பங்கு போடுறதுக்குன்னு வந்ததுல இருந்து பாக்குறேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இது என் விஜய், என் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான். என் புருஷன்டி. ஏய் இது என் புருஷன்டி, என் கண்ணன்டி, என் விஜய்டி. ஏய் இது என் புருஷன்டி, என் புருஷன்டி. கடப்புல கொடுங்க. அடிச்சுக்காதீங்கடி. அடிச்சுக்காதீங்கடி. அடிச்சுக்காதீங்கன்றல. அடச்சி நிறுத்துங்க. இது என்ன கடன் நினைச்சீங்களா இல்ல WWE லேடிஸ் ஃபைட்டிங் நினைச்சீங்களா? இப்படி அடிச்சுக்கிறீங்க. நீங்க என்னங்க ஃப்ளோல என்ன அந்த அடி அடிக்கிறீங்க? அவங்க கூட பரவாயில்ல. ஏண்டி நீயும் அவங்க கூட சேர்ந்து என்ன அடிக்கிற? உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். என்னது வெச்சுக்கறியா? யாரை வெச்சுக்கறேன்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். நானும் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ப்ரூஃப் இருக்கு, பாக்குறியா? ப்ரூஃப் இருக்கா? ஏங்க இப்படி பிரச்சனையை கிரியேட் பண்றீங்க? நான் விஜய்லாம் இல்லங்க. நான் இந்த ஷாலினி ஸ்டோர்ஸ் ஓனர் கண்ண. இவன் என் பொண்டாட்டி ஷாலினி. நீங்க எதுவும் பேச வேணாம். என்னால ஒரு பொண்டாட்டிக்கிட்டே அடி வாங்க முடியலங்க. இதுல ரெண்டு பொண்டாட்டி வேறனா சத்தியமா முடியாதுங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிவு கட்டுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க புருஷனோட பேர் என்னன்னு சொன்னீங்க? விஜய் டியூக். டியூக்கா? டியூக் வண்டி வச்சிருக்காரா என்ன? வாங்க வக்கில்ல, அதான் பேர்ல வச்சிருக்கான். சரி, ஏதோ ஃபேக்டரியில வேலை பார்க்கறாரு நீங்க? ஃபன்னி ஃபேக்டரி. எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. சரி, ஏதோ ஒண்ணு. அவருக்கு இப்போ உடனே ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. அப்பதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட முடியும். அதான் கரெக்ட். இப்பவே பண்றேன். சீக்கிரம் பண்ணுங்க. ஏய் உன் போன் எங்க? போன் இங்க தான் இருக்கு. இங்க பாரு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொரு நபருடன் தொடர்பில் இருக்கிறார். நான் இல்ல, போன் இங்க தான இருக்கு. ஏங்க முறைக்காதீங்க, மறுபடியும் ஒரு வாட்டி கால் பண்ணி பாருங்க. போது போதா? உங்க புருஷனுக்கு கால் போதா? இங்க பாருங்க, எனக்கு கால் வரல. நான் உங்க புருஷன் இல்லங்க. பொண்டாட்டியே 2 வச்சு மெயின்டைன் பண்ற. நீ சிம் 2 போன் 2 வச்சிருக்க மாட்டியா? ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. நீங்க மறுபடியும் எனக்காக கடைசியா ஒரு வாட்டி கால் பண்ணி பாருங்க. அடியே பொண்ணுட்டே, எத்தனை வாட்டி சொல்றீங்க கால் கட் பண்ணா திரும்ப ஃபோன் பண்ணாதேன்னு? திருந்தவே மாட்டியா நீ? விஜய், ஏய் விஜய் தாண்டி பேசுறேன். என்ன புதுசா கேக்குற? கேட்டியா? நான் இல்ல. நீ எங்க இருக்க? காலையில உன்கிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போனேன். ஃபேக்டரிக்கு. அப்போ இப்போ எங்க இருப்ப? ஃபேக்டரியில. இதுல என்னடி உனக்கு குழப்பம் பொண்ணுண்டு? நான் நம்ப மாட்டேன். நான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். நீ வீடியோ கால் பண்ணு, அப்பதான் நான் நம்புவேன். ஏண்டி வீட்ல தான் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னா ஃபேக்டரியில போடவா? இரு பண்ணி தொலைறேன். என்னடி பாக்குற? விஜய், நீ ஃபேக்டரியில தான் இருக்கியா? ஆமாண்டி. சரி, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, என்ன பிரச்சனை? அதுவா விஜய்? என்னடி சொல்ற? என்ன மாதிரியே இன்னொரு ஆமா விஜய், அச்சசல் அப்படியே உன்ன மாதிரியே ஒருத்தர் இருக்காரு. அவரை காட்டு பார்க்கலாம். இங்க என்ன ப்ரோ, நீங்க பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கீங்க? ஏங்க அத நான் கேட்கணுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க வைஃப் என்ன நீங்க தான் நினைச்சு கடைக்கு வந்துட்டு அடிதடி பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது இதானோ? பாருங்க, உங்களுக்கே தெரியுது, ஆனா உங்க பொண்டாட்டிக்கு தெரியல. நீங்களே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். சாரி மாமா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்புறமா பேசுறேன். சாரிங்க, என் புருஷன் நினைச்சு 2 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டேன். பரவாயில்லையா? தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க.
அடியே ஓனரம்மா, இப்பதாண்டி உன்னோட அருமையே எனக்கு தெரியுது. அவன் பொண்டாட்டிய கம்பேர் பண்ணும்போது நீ எவ்வளவோ தேவலாண்டி. என்னாடி? சாரிங்க, எதுவும் பரவாயில்லைங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கும் சாரிங்க. ஐயோ இருக்கட்டும். ஃப்ரீயா இருந்தா வீட்டு பக்கம் வாங்களேன், காஃபி தண்ணி குடிச்சிட்டு போலாம். கண்டிப்பா வேணாங்க, வேணவே வேணாம். எங்க வீட்லயே காஃபி பொடி, பால், தண்ணி எல்லாம் இருக்கு. தேவைப்பட்டா நாங்களே போட்டு குடிச்சுக்கிறோம். சரி விஜய், வரேன். சாரி சரி கடைக்காரரே, வரேன். கடக்க விட்டுமா, வரேன். ஏங்க ஒரு நிமிஷம். என்ன அந்த அடி அடிச்சீங்களே, உங்க புருஷனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் கூடவா உங்களுக்கு தெரியல? கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர்லயே சொல்லிருக்கலாம். அது அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வரேன். கேட்டுக்கோங்களா? ஓனரம்மா, என்ன சொன்னா அவ? வேணா விடு மாமா. பரவாயில்ல சொல்லு, என்ன சொன்னாங்க? அட வேணா மாமா, சொல்லுடின்றல. அது அவர் புருஷன் கருப்பா பயங்கரமா இருப்பாரா, ஆனா நீ பயங்கர கருப்பா இருக்கியா மாமா. வேலைய பாரு, ஒரே காமெடிப்பா. வணக்கம்ப்பா, ஞாபகம் இல்ல? யார் மாமா இது? ஃப்ரெண்டா? சொன்னதே இல்ல. ஐயோ, ஃப்ரெண்டெல்லாம் இல்லை சிஸ்டர், பங்காளி. நீ ஏன் இப்போ வந்த? அன்னைக்கு நீ பேசின எல்லாமே கரெக்டு தான், ஆனால் என்ன கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். அதான் கரெக்டாக பேசுகிற நீ எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க என் நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கேன். நண்பனா? சார் வாங்க. நம்ம கடையில் தெராசு இருக்குல்ல, தெராசு, அதில் முத்திரை இருக்கான்னு செக் பண்ணுவோம். என்ன மாமா இது? தெராசுக்கு முத்திரை குத்தணுமா? சார், லேபர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். உங்கள் தராசு முத்திரிக்கான ரசீது கொடுங்க, செக் பண்ணணும். எங்க கிட்ட எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு. காட்டுங்க சார், ஆஃபீஸர் கேட்குறாருல்ல, தெராசில் முத்திரை இருக்கா இல்லை மக்களை ஏமாத்துறீங்களான்னு பார்ப்போம். மாமா மாமா இந்தாங்க சார், இது முடிஞ்சு 1 மாதம் ஆக போகுது. ஏன் இன்னும் ரினியூல் பண்ணாமல் ஒரு மாசமா? வச்சிருக்கீங்க? ஐயோ, காலாவதி ஆயிடுச்சா? அன்னைக்கு ஏதோ யோக்கி மாதிரி பேசுனேன், ஏன் தெராசில் முத்திரை போட்டு வைக்க முடியாதா? ஏய், ஐயோ மாமா, நானும் பாத்துக்கிட்டே இருந்தா ஓவரா பேசுற. விடு விடு மாமா. சாதாரணமா தெராசில் முத்திரை இல்லைன்னா 500 ரூபா ஃபைன் போடுவாங்க, கரெக்டு தானே சார்? ஆமாம். அதுவே செக் பண்ண ஆஃபீஸரை மிரட்டினா 10,000 ரூபா ஃபைன் போடுவாங்க. 10,000? அவர் மிரட்டினார்ல சார், ஆமாம். அப்போ ஃபைனை போடுங்க சார். மாமா வேணாம் மாமா, போடாத. பணம் பணம். மாமா சட்டம் கடமை செஞ்சிருச்சு. என்ன பார்க்குற? இது வரைக்கும் இந்த காமெடி லவ்னு வந்துட்டு இருந்த சாலினி ஸ்டோரில் இனிமேல் வில்லத்தனம் வரப்போகுது. அன்னைக்கு என்ன சொன்னேன்? போடா. நான் இப்போ போகிறேன்டா, ஆனால் திரும்ப வருவேன்டா, திரும்ப வருவேன்டா. நீ என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறேன்டா. வாடா பாத்துக்கலாம். வருவேன் சார். போலாமா சார்? டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.